ஈஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தத்தில் போற்றி. சிவத்தின் அருளாற்றல் பெற்று சிவமகா வாழை சித்தன் என்ற திருநாமம் பெற்ற சித்தனே, அகமகிழ்வோடு சிந்தை மகிழ ஆனந்த நிலைதனில் வந்தமர்ந்து ஆத்தாளாய் உம்மை வாழ்த்துகின்றோம். யாரவள் என்றால் பச்சை நிறக்காரி, கிளிக்காரி என்று உரைப்பார்கள். மாமதுரையை ஆளுகின்ற மீனாட்சி யாம் என்று உரைத்து நிற்கின்றோம் சித்தா. கன்று நின்றோம் பல்வேறு நிலைகள், உம்முடைய ஆற்றல் நிலை எதுவென்பதை எம் கணங்கள் உம் சபையில் வந்து கண்டு எம்மிடம் உரைக்கின்ற நிலையையெல்லாம் கேட்டுணர்ந்தோம். எம் தளத்தை நீர் தாண்டி செல்கின்ற பொழுதும் தாண்டி வருகின்ற பொழுதும் யாம் உம்மை காண வந்திருக்கின்றோம், கண்டு நின்றிருக்கின்றோம் என்ற நிலையெல்லாம் யாம் இந்த ஆனந்த நிலையத்தில் அமர்ந்து உமக்கு எடுத்துரைத்து வாழ்த்துகின்றோம். எங்கு நடக்கும் அதிசயம், எப்பொழுது நடக்கும், எவரால் நிகழ்த்த இயலும் என்ற நிலைக்கெல்லாம் இன்று அற்புதமாய் சிவமகா வாழை சித்தன் என்ற ஒருவன் இருக்கின்றான். அவனிடம் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்ற அற்புத யுகமாற்ற ஆயுதம் இருக்கின்றது. அவ்வாயுதத்திற்குள் எத்தனை உயர் கணங்களும் அமர முடியும். அவை அமர்ந்து ஆசி வழங்க முடியும். வழங்கிய ஆசியில் அகிலத்தில் இருக்கின்ற களி மட்டுமல்ல, ஆதி முதல் அந்த வரை இருக்கின்ற அகங்கார களியெல்லாம் அழிந்து நிற்கும் என்ற அருள்நிலை அறிவுரைகளை கேட்டு அந்நிலையில் இன்று யாமும் இதில் வந்து அமர்ந்து உயர்நிலை ஆசிகளை இப்பிரபஞ்சத்திற்கு வழங்க, அப்பிரபஞ்சமாயிருக்கின்ற சித்தனுக்கு வழங்க யாம் அகமகிழ்ந்து நிற்கின்றோம். சித்தா நீ வாழி என்று வாழ்த்தி, எவருக்கு என் நிலை கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் அவரவர் விதியின் பால் வினையின் பால் தீர்மானிக்கப்படுகின்றன. ஆனால் அவ்விதியையும் அவர்கள் ஒரு நேரத்தில் செய்கின்ற மதியினால் செய்கின்ற உயர்நிலை தானத்தால் தர்மத்தால் அவை மாற்றி அமைக்கப்படும். அந்நிலையை ஒருவன் செய்து கொண்டால் அவன் எத்தனை களிக்குள் உழன்றிருந்த பொழுதும் தர்ம நெறி கொண்டவனாய், தர்ம சிந்தனையில் உயர் கொண்டவனாய், தம் உயிரோடு இறைநிலையை கலந்து கொண்டவனாய் வாழ்ந்திருக்க முடியும். அந்நிலையை இன்று செய்து காட்ட உயர்நிலை கொண்ட ஆசானாய் வாழை சித்தன் அமர்ந்திருக்க அவன் சீடர்கள் யாவரும் தங்களுடைய எண்ண நிலைகளில் மாற்றங்கள் கொண்டு நின்று வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்று நிற்கின்ற பொழுது அபூர்வமாய் அதிசயமாய் வாழும் குரு மனம் இறங்கி நிற்கின்ற பொழுது முழு ஆற்றலையும் பெற்று நிற்பீர் என்ற நிலைதனை எடுத்துரைத்து ஆனந்தம் கொள்கின்றோம். இந்நிலையில் இருக்கின்ற சூட்சம வேதென்றால், ஒரு வாழும் குரு மனம் இறங்கவில்லை என்றால் சிவமே வந்து உரைத்தாலும் ஒருவனுக்கு சித்தியது கிடைக்காது. சிவம் அவனுக்கு குருவென்றால் நிச்சயமாக சிவன் உரைத்தது நடந்துவிடும். ஆனால் சிவம் வேறொரு குருவின் வழியாக உமக்கு வந்து ஆசி கொடுத்தால் அது நிச்சயம் பலிக்காது என்ற நிலைதனை யாம் உரைக்கின்றோம். அது பலிக்க வேண்டுமென்றால் அதற்கு எவனை குருவாக நீர் ஏற்றீரோ, எவன் மூலமாக சிவம் வந்து உமக்கு ஆசி வழங்கினானோ அவன் மனமிறங்க வேண்டும். அதாவது சித்தா யாம் உரைப்பது உண்மைதான். வாழை சித்தனாக வாழும் குருவாக நீர் இருக்கின்றீர். சிவம் வந்து ஒருவருக்கு இதனை செய் என்று உரைக்கலாம். ஆனால் இயல்பில் உமக்கு மனம் இறங்கவில்லை என்றால், அவன் மனம் இறங்குகின்றவாறு நடந்து கொள்ளவில்லை என்றால் அவனுக்கு எவ்வித பழித்தங்களும் எவ்வித ஆற்றலும் உம்மிடமிருந்து பகிரப்படாது என்ற நிலைதனையும் யாம் உமக்கு உணர்த்தி, என்று அகமகிழ்வோடு உம்முடைய முழு ஆசி ஒருவனுக்கு கிடைக்கின்றதோ அன்றுதான் அவனுக்கு சூட்சம கணங்கள் கொடுத்த முழு ஆசியது வந்து சேரும் என்ற நிலைதனை யாம் உமக்கு அகமாற எடுத்துரைத்து அந்நிலையை சீடர்களும் புரிந்து கொண்டு சித்தன் மனம் இறங்கும் வரை பொறுமையாக இருங்கள், கல்லும் 12 வருடங்களில் கரைந்து நிற்கும் என்ற நிலை இருக்கும். கருங்கல்லும் நீங்கள் அதற்கு 12 வருடங்கள் சேவை செய்தால் ஒரு காலத்தில் அது கரைந்திருக்கும். அந்நிலை அதுபோல் வாழும் குருவின் மனமது எவ்வளவு இறுக்கமான மனமாக இருந்த பொழுதும் ஒரு நாள் அது கரைந்திருக்கும். நீங்கள் செய்கின்ற உண்மை நிலை அன்பினால் என்ற நிலைதனை யாம் எடுத்துரைத்து
அதுவரை யுகமாற்ற நிலையும் பொறுமையாகத்தான் நடக்கும் என்ற நிலைதனையும் யாம் உரைத்து, யுகமாற்றமது விரைவாக நடக்க வேண்டுமென்றால் வாழும் குரு விரைவாக மனமிறங்க வேண்டும். வாழும் குரு விரைவாக மனமிறங்க வேண்டுமென்றால் அதற்கு அவனை நாடி நிற்கின்ற சீடர்கள் அவன் மனம் இறங்குகின்றவாறு நடந்து கொள்ள வேண்டும். இதனை ஏன் உரைக்கின்றோம் என்றால், சித்தா, யாம் உரைக்கின்ற இவ்வுரை என்பது இன்று சீடனுக்குள் அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் என்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலானது அகத்தியன் கரங்களில் தவழ்கின்ற வேளிதனில் அது ஒரு பரிமாணத்தில் இருந்ததல்லவா? அப்பரிமாணத்தில் இருந்த வாழை சித்தன் அவன் உள்ளுக்குள் சூட்சமமாய் அமர்ந்திருக்க, அவன் உரைக்க எத்தனித்த வார்த்தைகளையெல்லாம் இரு கணங்களை சீடனால் இன்று ஒரு வேளைதனில் தாங்க இயலாது என்ற நிலையினால் அவன் உரைக்கின்ற உரை எம் உரையில் கலந்து வெளிவருகின்றது. அவன் உரைக்க நினைத்ததை யாம் அவனிடம் கேட்டு உரைத்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலைதனையும் சூட்சமமாக உனக்கு உரைத்தி, உரைப்பது மீனாட்சிதான், ஆனால் சில வார்த்தைகளை எடுத்து தருவது, இதனை உரை என்று ஒரு சிறு நிலைதனை எடுத்துரைப்பது வாழை சித்தன் என்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல். வாழும் குருவாக இவ்வையகமதில் சிவனின் நிலை கண்டு சிவனாகவே இன்று மாறி நிற்கின்ற வாழை சித்தனை, உம்முடைய மனம் இறங்க வேண்டும். நீர் இறங்கி ஒரு சீடனுக்கு ஆதி கைலாய சிவசூட்சம நூலானது வரட்டும், அவனிடமிருந்து அருட்பிரவாகம் அது எடுக்கட்டும் என்று உம்மனம் முழுமையாக இறங்கும் வரை ஒருவன் எத்தனை நாட்கள் பயிற்சி செய்தாலும், எத்தனை முறை அவன் எழுதினாலும், சூட்சம கணங்களினுடைய மன வெற்றியை அவன் கொண்டிருந்தாலும், இயல்பு நிலைதனில் அது பெருநூலாக வளர்ந்து நிற்க வேண்டுமென்றால் வாழும் குருவாக உம்மனம் அவன் மீது இறங்க விடில் எக்காலத்திலும் அவனுக்கு ஆதி இறைநூல் முழுமையாக பெருவடிவு பெறாது என்ற நிலைதனை இன்று இவ்வடிவில் அமர்ந்து உரைக்கின்றோம். மீனாட்சியாய் சக்தியாம் வாழை சித்தனாக நீர் இருக்கின்றீர். நீர் இதுவரை பகிர்ந்த நூல்கள் அனைத்தும் எவ்வாறு பகிரப்பட்டது என்பதையும் யாம் உரைக்கின்றோம். ஒருவன் உம்மோடு பல வருடங்கள் துணை நின்றான், இருந்த நிலைக்கு அவனிடம் நூல் இருந்தால் எம்மிடம் இருப்பான் என்று மனம் இறங்கியது. நூல் அவனிடம் உருபெற்று நின்றது. ஆனால் அவனை சூட்சம கணங்கள் ஏற்றுக்கொள்ள சற்று தடுமாறி நின்றன. ஏனென்றால் அவனுடைய குணாதிசயம் அதுவென்பதை அவர்கள் உணர்ந்து நின்று நூல்களை எடுத்தும் கொடுத்தும் பின்பு பிற்காலமதில் அவர்களுக்கு அப்பக்குவத்தை கொடுத்தும் நீர்கொண்ட அவாவால் நீர்கொண்ட நிலையினால் அவன் எங்கள் நிலைதனை வென்றிருந்தான். அந்நிலையினால் அவனுக்கு ஆதி இறைநூல் அற்புதமாக வழங்கப்பட்டது. ஒருவன் உம்மிடம் விழுந்தான், அவன் அதற்கு முன்பு எங்களிடம் விழுந்து எங்களை சாய்த்து விட்டான் அன்பால். அந்நிலையினால் அவன் என்று உம்மிடம் விழுந்து உம்மை சாய்த்தானோ அன்று உம்மிடமிருந்து மனப்பூர்வமான நூலது வழங்கப்பட்டது. மறுநூல் காலம் வருகின்ற பொழுது உயர்நூலாக உயர்ந்திருக்கும், அந்நிலையும் உயர்ந்திருக்கும். சூட்சம கணங்கள் இறங்கிவிட்டன. வாழும் குருவாக நீர் இயங்குகின்ற பொழுது, இறங்கி நிற்கின்ற பொழுது, மனமிறங்கி வழங்குகின்ற பொழுது என்ற நிலைதனையும் யாம் எடுத்துரைத்து, ஒரு குரு, ஒரு ஆசான் தம்மை நாடி வருகின்ற சீடர்கள் அவர்களுடைய முக்காலத்தையும் உணர்ந்து அவர்கள் சரியான சீடர்கள்தானா என்று இதற்கு முன்பு இருந்த சித்தர்களெல்லாம் ஒருவனை அலசி ஆராய்ந்துதான் சீடனாக ஏற்றுக்கொள்வார்கள். அவன் செய்த பாவங்களும் அவனுக்கு தெரியும், அவன் செய்த தர்மங்களும் அங்கு ஆசானாக இருக்கின்ற அவனுக்கு தெரியும். அந்நிலை அதுபோல் இன்று வாழும் குருவாக இருக்கின்ற உம்மிடம் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்ற பெருமகா இறைவடிவு நூல் அது இருக்கின்றது. அந்நூலில் ஒருவனுடைய பல ஜென்ம நிலைகளை எல்லாம் அலசி ஆராய்கின்ற நிலையும் இருக்கின்றது. அந்நிலையையும் பயன்படுத்தி கொண்டு ஒருவனுக்கு தேவ சித்த கணங்கள் ஆசி உரைத்து இவனுக்குள் நூல் வரும் என்று உரைத்தால் அவனுக்குள் எதனை அத்தேவ சித்த கணங்கள் கண்டன என்ற நிலைதனை நீர் ஆதி இறை நூலில் கேட்டு வினவி நின்றால் நிச்சயமாக அவை எடுத்துரைப்பார்கள். எதற்கு இவனுக்கு நூலினை கொடுக்க நீங்கள் உரைக்கின்றீர்? அவன் என்ன செய்தான்? அவன் மனநிலை என்ன? அவனுக்கு உண்மையான நூலினை கொடுத்தால் அவன் எம்மோடு பணி செய்வானா? அல்லது
இவ்யுக மாற்றத்திற்கு அவனால் ஏதேனும் பயன் இருக்குமா என்ற நிலை இதனை நீர் வினவினால் அதனை எடுத்துரைக்கும் ஆதி இறைநூல்கள் அற்புதமாய் என்ற நிலைதனையும் யாம் எடுத்துரைத்து, அவ்வாறு ஒரு சீடனை பற்றி ஒன்று குருவுக்கு இருக்கின்ற ஆற்றலின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது குருவுக்கு அவ்வாற்றல் கொடுக்கின்றவரின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தெரிந்து கொண்டால் ஒரு சீடனை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அச்சீடனின் மீது நிச்சயமாக ஒரு குருவிற்கு மனம் மிக இகழ்வாக இறங்கி நிற்கும். அப்பொழுது அக்குருவின் ஆசியும் உயர்நிலையாக அச்சீடனுக்கு பெற்றிருக்கும் என்ற நிலை இதனை யாம் உரைத்து, அதே நேரத்தில் ஒரு குரு மனித நிலைதனில் அமர்ந்து நின்று வருகின்ற சீடன் ஒருவனுடைய நிலையை கண்டு நின்று அவனுக்கு ஆதி இறைநூல் அற்புதமாக பகிரப்படுகின்றது என்று உரைக்கின்ற பொழுது அவனுடைய சூட்சம நிலை, அவன் எதனால் சபை நாடி வந்தான், எதற்கு சபை நாடி வந்தான், அவனுடைய உயர்நிலை என்ன, தாழ்நிலை என்ன, அவன் செய்த தர்மம் என்ன, அதர்மம் என்ன, அவனால் இதற்கு பின்பு நூலினை தாங்கி இவ்வு உலகமதில் நன்மை செய்ய முடியுமா, அந்நிலையை சூட்சம கணங்கள் ஆண்டு சூட்சம கணங்கள் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அவன் ஆளப்போகின்ற அனைத்து நிலைகளையும் அறிந்து நின்று அதன் மூலமாக அவனுக்கு ஆதி இறைநூல் கொடுத்தால் நலமாக இருக்கும் என்ற நிலைதனை உணர்ந்து அறிவிப்பார்கள். ஆனால் மனித நிலை கொண்டு ஒரு நிலை ஆராய்ச்சி செய்தால் ஒரு நிலை உள்ளுக்குள் வரும். அந்நிலை எதுவென்பதையும் உரைக்கின்றோம், அது எச்சீடனுக்கு என்றும் உரைக்கின்றோம். ஒருவன் தம்முடைய சிறு குழந்தைதனையே விட்டு செல்கின்றான் என்றால் அவன் நாளை எம்மையும் விட்டு சென்று விடுவான் என்று மனித நிலைதனிலிருந்து நீர் யோசிக்க நிலை எண்ணலாம். ஆனால் அவன் அத்தனை வைராகியம் கொண்டவனாக இருக்கின்றான் என்றால் நாளை அன்பென்ற நிலையினால் அவனை கட்டி வைத்திருந்தால் அவன் எம்மை விட்டு செல்ல மாட்டான், எமக்கு நன்றாக பணி செய்வான் என்ற நிலை இருக்கும். அந்நிலை அதுபோல் பல நிலைகளில் ஆராய்ந்து ஒரு சீடனை தேர்ந்தெடுத்து உயர்நிலை கொண்ட சித்தனாக மாற்ற வேண்டும் என்பதே சூட்சம கணங்களுடைய அருள் அவா. அந்நிலைக்கு ஏற்றார் போல இருக்கின்ற உயர்நிலை கொண்ட சீடர்களையே உமக்கு முத்து மணிகளாக பொறுக்கி சிவசபையில் வந்து கொடுக்கின்றோம். அந்நிலையில் அச்சீடர்கள் உண்மையான முத்துக்களா என்ற சந்தேகம் உமக்கு இருக்குமாயின் ஆதி இறைநூலில் அற்புதமாக அகத்தியன் உட்பட பல்வேறு தேவ சித்த கணங்களை, ஏன் அந்நூலினை தாங்கப் போகின்ற அந்நூலுக்குள் அவனை ஆட்கொள்ளப் போகின்ற தேவகணத்தை கூட நீர் அழைத்து நின்று அற்புதமாய் ஆசி பெற்று உம்மிடம் அவர்களால் இப்பூ உலகமதில் சிவசபைக்கு பயன் இருக்கின்றதா என்பதை உள்ளூர கேட்டு பெற்று அவ்வழியில் நடந்து நிற்கின்ற பொழுது அற்புதமாய் வாழும் குருவாக உம்மனமும் இறங்கியிருக்கும். அம்மனத்தின் மூலமாக உம்மை நாடி வந்த சீடர்களின் மனமும் குதூகலித்திருக்கும். அற்புதமாக ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் பெருவடிவ நிலைகளெல்லாம் உம்மடியில் தவழ்ந்திருக்கும். அந்நிலையின் மூலமாக இவ்யுகமாற்றம் விரைவாக நிகழ்ந்திருக்கும் என்ற நிலைதனை இன்று மீனாட்சியாய் சூட்சம கணங்களுடைய உரையாக எடுத்துரைக்க அனுமதி வழங்கிய சித்தனே, ஆற்றல் கொடுத்த சித்தனே, அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். இத்தனை நேரம் இத்தனை காலம் உரைத்ததெல்லாம் மீனாட்சியின் உரையாக இருந்த பொழுதும் அவையாவும் சூட்சம கணங்கள் சிவமகா வாழை சித்தன் அகத்தியன் என்ற பெருநிலை கணங்களெல்லாம் எடுத்துரைத்த உரைகள் என்று யாம் உரைத்து, யாம் மீனாட்சியாய் இப்பொழுதுதான் முழு நிலை கொண்டு எம் மதுரை பதிதனை ஆளுகின்றவளாய் அற்புத நிலை கண்டு உம்முறை பற்றி உம்முடைய நிலை பற்றி யாம் எடுத்துரைக்கின்றோம். உம்மை வாழ்த்துகின்றோம். பலகாலம் யாம் மதுரையை ஆண்டிருக்கின்றோம். ஆண்ட பொழுது பின்பு ஒரு காலத்தில் யாம் தான் ஆண்டோம், யாம் தான் அங்கு இருக்கின்றோம் என்ற நிலையே அம்மதுரை மண் மக்கள் மறந்திருக்கின்ற நிலை. இன்று இருக்கின்றார்கள், ஆனால் ஏதோ கோயில் என்று உரைக்கின்றார்கள். மதுரையை ஆண்டவளாம் மீனாட்சியாம் என்று அவர்கள் ஏதோ கதை கட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்று சிலர் உரைக்க, சிலர் அது கதையல்ல அது உண்மை என்று உரைக்க, அது உண்மை ஊர்ஜிதம் என்று இன்று ஆதி இறை நூலில் யாமே வந்து உரைக்கின்றோம். சித்தா, இந்நிலையை எல்லாம் எம் தளத்தில் வருங்காலங்களில் சபை அமைகின்ற பொழுது நிச்சயமாக அமையும், பெரும் சபையாக அமையும். அது ஆதி கைலாய சிவசூட்சம நூலை பெற்ற சபையாக அமையும். அச்சபைக்கு ஏற்ற சீடர்களை உம்மை நாடி வந்து அமர வைப்பது எம்முடைய பொறுப்பென்பதையும் யாம் மக்கு வழங்கி,
அதன் மூலமாக அதிசயம் அற்புதமாக சிவசபையினுடைய உயர்நிலை எதுவென்பதை எம் தளத்தில் யாம் நிறுவுகின்ற பணிதனை எம் கணங்களின் மூலமாக செய்திருப்போம். எம் தளத்தின் எல்லைகளில் இருக்கின்ற அனைத்து கணங்களும் நூலை கண்டிப்பாக பாதுகாக்க, அன்று எம் தளத்தில் அமரப்போகின்ற நூலை பாதுகாக்க அருள் வளையமிட்டு நிற்கும் என்ற நிலைதனை உரைத்து, எம் தளத்திற்கு வரப்போகின்ற சபைக்கும் எம் தளத்தில் அமர்ந்து ஆசி உரைக்கப் போகின்ற நூலுக்கும் இக்களி மட்டுமல்ல, எந்த யுகத்திலும் எவ்வித இடரும் வராது. அது எத்தனை நூல் தாங்கி சீடனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அத்தனை பேரையும் பாதுகாப்பது எம் பொறுப்பு, எம் கணங்களின் பொறுப்பு என்று யாம் உமக்கு வாக்கு கொடுத்து நிற்கின்றோம், வரமளித்து நிற்கின்றோம். ஏனென்றால் ஆதி இறை நூலை காற்பதற்கு 10 அவதார நிலைகளை சூட்சமமாய் நீர் அமர வைத்திருக்கின்றாய். ஆஞ்சநேயன் உட்பட கருடாழ்வாரையும் பல்வேறு நிலை கொண்ட ஆதிசேஷனுடைய பல்வேறு சர்ப்ப வடிவங்களையும் நீர் கவனமாக அதற்கு பாதுகாப்பு இட்டு இருக்கின்றாய். இருந்த பொழுதும் அந்நூல்களுக்கு மேலும் வலு சேர்ப்பதற்காக, பாதுகாப்பு சேர்ப்பதற்காக அந்நூல்கள் எத்தளத்தில் வருகின்றனவோ அங்கிருக்கின்ற தேவகணங்களும் அதில் பாதுகாப்பு வழங்கினால் அற்புதமாக இருக்கும் என்ற நிலையினால் யாம் எம் தளத்தில் வரப்போகின்ற நூல்களுக்கு அருள்நிலை பாதுகாப்பை வழங்கி நிற்போம். அது என் நூலாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், அது எவ்வடிவு நூலாக இருந்த பொழுதும் என்று உம்மடியில் இன்று எம் வாழ்த்து நிலைகளோடு வர நிலைகளை சமர்ப்பித்து நிற்கின்றோம். சித்தா மீனாட்சியாய் யாம் ஒரு நிலை அன்பு நிலையாக, அபூர்வ நிலையாக, அதிசய நிலையாக ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் ஒளி நிலையை கண்ட அதிசய நிலைதனை யாம் எடுத்துரைக்கின்றோம். விருட்சமாய் ஒரு நூல் வளர்கின்ற பொழுது ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்ற ஒரு பெருநூல் பெருமகா இறைவடிவு நூலாக விருட்சமாய் வளர்ந்து நிற்கின்ற பொழுது அதில் வருகின்ற அற்புத கனி, அருள் கனி என்பது அற்புத உரைகள். ஒரு மரம் அது வளர்ந்திருக்கலாம், வளர்ந்திருக்கின்ற பொழுது அதன் நிழலில் வேண்டுமென்றால் சிலர் படுத்துறங்கி எழுந்து செல்லலாம். ஆனால் அதனுடைய உண்மை பலன் என்பது அது கனி தருகின்ற பொழுதுதான். அதுபோல் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் பெருவடிவ நிலையினுடைய உண்மை பணி என்பது அது உரைக்கின்ற ஆசிகளில் அல்ல, அது ஆசி உரைக்கின்ற நிலையின் மூலமாக உண்மையான சீடர்களை சேர்க்கின்ற நிலையில் அது பெறுகின்ற கனிகள் என்று யாம் உரைத்து, ஆசி உரைக்கின்ற பொழுது உண்மையான சீடர்களே அவ்விருட்சம் கொடுக்கின்ற அருள் கனிகள். அருள் கனி என்பது எவ்வாறு ஒரு மரத்தில் சில நேரங்களில் பூவாக இருக்கின்ற பொழுதே அது உதிர்ந்துவிடும், சிலது மொட்டாக வளர்கின்ற பொழுது உதிர்ந்துவிடும், சிலது சிறு காயாக இருக்கின்ற பொழுது அல்லது பெரும் காயாக இருந்து அது பழுக்கும் நிலை வரும் முன்பு உதிர்ந்துவிடும், சிலது மட்டும்தான் முழுமையாக பழுத்த பின்பு விழும், சிலது முழுமையாக பழுத்த பின்பும் அது மரத்தில் நின்று எவருக்கும் பணி செய்யாது அதிகமாக கனிந்து கீழ் விழுந்து அழிந்துவிடும். இந்நிலை அதுபோல் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் பெருவடிவ நிலைகள் ஒரு சபையில் அமர்ந்து ஆசி உரைக்கின்ற பொழுது அதனை நாடி பல மாந்தர்கள் வருவார்கள். வருகின்ற பொழுது அவர்கள் கேட்பார்கள். சிலர் கேட்டு அகமகிழ்ந்து பூவாக அப்பொழுது அவர்களுக்குள் சிறு மலர் வரும். பின்பு அவர்களுடைய வினை நிலைகள் சூழ்ந்து அவர்கள் சபையை விட்டு அகன்று விடுவார்கள். இகலோக நிலையில் அவர்களுடைய புண்ணியம் அவ்வளவுதான். உதிர்ந்த மலர் மீண்டும் காம்பில் ஒட்டாது என்ற நிலையது போல் சிவசபையை நாடி வந்து ஆதி இறைநூலின் அற்புத நிலைகளை கண்டு நின்று இருக்கின்ற மாந்தர்கள் அதன் மூலமாக சிறு பூவாக அவர்களுக்குள் புண்ணியம் பூத்தெழுகின்ற பொழுது விலகிவிட்டால் விலகியதுதான், மீண்டும் அவர்கள் சபை வர இயலாது. அதுபோல் சிலர் சற்று விளைந்து நின்று காயாக சிறு மொட்டாக இருந்து காயாகவும் பிறகு செங்காயாகவும் இருக்கின்ற அளவுகளில் அவர்கள் விலகிவிட்டாலும் அதனால் எவ்வித பயனும் அல்ல. அதுபோல் நன்கு கனிந்த மரமாக இருக்கின்ற பொழுது, கனிந்த பழமாக அம்மரத்தில் இருக்கின்ற பொழுது, அதாவது பக்குவப்பட்ட சீடனாக ஆதி இறை நூல்களின் அற்புத உரைகளை கேட்டு சிவமகா வாழை சித்தன் என்ற வாழும் குருவினுடைய வழிகாட்டலின்படி கனிந்த பழமாக இருக்கின்ற சீடர்களை சரியான நேரத்தில் எடுத்து அதனை சரியான ஓர் தளத்தில் கொடுக்கின்ற பொழுது
நூல்களிலிருந்து வருகின்ற உரைகளின் மூலமாக ஒருவன் நூல் தாங்கப் போகின்றான் என்ற நிலைதனை கேட்டு அவனுக்குள்ளும் நூல் அருள் பிரவாகம் அது எடுக்கும் முன்பு அவன் நூலினை தாங்குகின்ற பக்குவத்தில் இருக்கின்றான் என்ற நிலைதனை வாழும் குருவாக நீயும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் தேவகணங்களும் உரைக்கின்ற நிலையின் மூலமாக அவ்வாறு நல் கனிந்த பக்குவம் கொண்ட சீடனை கையெடுத்து அவனை முழுவதுமாக கனிய விட்டு அழுகிவிட செய்யாது. அவன் கனிந்த நிலை இதற்கு மேல் அவன் கனிந்தால், இதற்கு மேலும் அவனை சோதனை செய்தால் அவன் விழுந்து அவன் நல் மாந்தனாக நல் புண்ணியங்களை செய்து ஆதி இறைநூல் என்ற அற்புத பேழையை தாங்கும் பொக்கிஷம் கொண்டவனாக அருளாற்றல் கொண்டவனாக இருந்த பொழுதும் அவன் விழுந்து மக்கிவிடுவான். அவனால் எதற்கும் பயன் இருக்காது என்ற நிலைதனை முன்பாக உணர்ந்து அவனை மரத்திலிருந்தே பறித்து அவன் பக்குவப்பட்டு இருக்கின்ற நேரத்திலேயே அதனை பறித்து அச்சீடனுக்கு வேண்டிய உபதேசங்களை வழங்கி அவனை மீண்டும் ஒரு தளத்தில் ஆதி இறைநூலாய் விதைத்து அவனை விருட்சமாய் அங்கும் வளர செய்து இவ்வாறு ஓர் பழத்திலிருந்து ஓர் மரத்திலிருந்து பல பழங்களாக அப்பழங்களையும் சரியான நேரத்தில் பறித்து அவை அழுகி எவருக்கும் பயன்கொடாது இருந்து விடுகின்ற அளவிற்கு இல்லாத அளவிற்கு பார்த்து கொண்டு சரியான நேரத்தில் அவர்களை பக்குவமாக எங்கு விதைக்க வேண்டுமோ அங்கு மீண்டும் விதைத்து அவர்களை விருட்சமாக வளரச் செய்து அவர்கள் மூலமாகவும் மீண்டும் பல கனிகள் என்ற ஆதி இறை நூலை தாங்கப் போகின்ற அற்புத சீடர்களை வார்த்தெடுத்து இவ்வாறு யுகம் முழுவதும் பொறுமையாக ஆதி கைலாய சிவசூட்சம நூலை பயன்படுத்தி சிவசூட்சம நூல்களையே வார்த்தெடுத்து இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக உலகமதில் ஒரு நாள் முழுவதுமாக ஆதி கைலாய சுகசூட்சம நூலின் அருளாட்சியே திகழும் என்ற நிலைதனை யாம் எடுத்துரைத்து இந்நிலையை செய்வதற்கு பொறுமை நிலையோடு பல யுகங்களாக 11,000 யுகங்கள் என்று அச்சக்தியின் அளவைதான் எடுத்துரைக்கின்றார்கள். ஆனால் உண்மை நிலைதனை எடுத்துரைத்தால் உலகத்தில் இருக்கின்ற எவராலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறு இருக்கின்ற 11,000 யுக அளவு தவ ஆற்றலையே இன்று இவர்களால் 11,000 யுகம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் உண்மையாக 11,000 யுக ஆற்றலை பெறுவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நீர் தவம் இருந்தீர் என்ற நிலையை எல்லாம் எடுத்துரைத்தால் காலம் உண்டோ சித்தார். அவ்வாறு இருக்கின்ற நிலையின் மூலமாக பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் அருள் புண்ணிய ஆற்றலை உலகமதில் நற்சீடர்களை தேர்ந்தெடுத்து அற்புதமாக பகிர்ந்தளித்து ஆதி இறை நூலின் பெருவடிவு நிலைகளெல்லாம் எங்கும் எப்பொழுதும் எந்நேரத்தில் எக்கணத்தை தாங்கியும் உயர்கண உரைகளை வழங்கி உள்ளுக்குள் இருக்கின்ற அகங்கார கர்வம் என்ற கணத்தை இறக்குகின்ற அருள்நிலை கொண்ட இறை ஆற்றல் உரைகளை உரைக்கின்ற அருள் இறை ஆற்றலை பகிர்கின்ற வாழை சித்தனே நீர் வாழி என்று இறையாய் அமர்ந்து வாழ்த்தி நிற்கின்றோம் யாம் இறைவியாய். எவருக்கும் எக்காலத்திலும் நன்மை எது வேண்டுமென்றுதான் எண்ணம் இருக்கின்றது. நன்மை வேண்டும் நல்லது வேண்டுமென்றால் எக்காலத்திலும் நல்லது செய்யுங்கள், நன்மையே கிட்டும். நீங்கள் எக்காலத்திலும் எந்நேரத்திலும் எப்பொழுதும் எவ்வேளையிலும் நன்மையை மட்டும் உரைப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் என்ற நிலைதனை யாம் எடுத்துரைத்து தர்மம் செய்யுங்கள், உங்களுக்கும் தர்மம் செய்யப்படும். தானம் கொடுத்தால் உங்களுக்கும் தானம் கொடுக்கப்படும். தானத்திற்கும் தர்மத்திற்கும் உள்ள வேறுபாடை உரிய நபர்களிடம் கேட்டு விடைபெற்று கொள்ளவும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்று எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி தர்மம் செய்கின்ற வாழை சித்தனை வந்து நாடுகின்ற சீடர்கள் யாவரும் உயர்நிலை கொண்டவர்களாய், உண்மை நிலை உள்ளுக்குள் கொண்டவர்களாய், சித்தன் மீது அன்பு கொண்டவர்களாய், சிவசூட்சம நூலின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய், என்றும் எக்காலத்திலும் சித்தனோடு இணைந்து இருக்கின்றவர்களாய் இருக்கின்ற பொழுது அவர்களோடு சித்தன் இணைந்திருப்பான். சித்தனோடு இருக்கின்ற தேவ கணங்கள் சித்த கணங்கள் எல்லாம் உங்களோடு இணைந்திருக்கும். அவ்வாறு இணைந்திருக்கின்ற நிலைகளின் மூலமாக எவருக்கும் எவ்வேளை தனிலும் எவ்வித இடரும் வராது. இக்கலியுகத்தில் நல் புண்ணிய மாந்தர்களாய் எப்பொழுதும் அவர்களோடு நீங்கள் இணைந்திருப்பீர். அவ்வாறு இணைந்திருக்கின்ற நிலையின் மூலமாக உங்களுக்குள் அஷ்டமா சித்தம் உட்பட பல்வேறு தேவ சித்த கணங்கள் எல்லாம் உயர்நிலை கொண்ட சித்துக்களை நீங்கள் ஆடுகின்ற நிலைக்கு ஏற்றாற்போல் உங்களை முதலில் ஆட்டி வைக்கும். பின்பு உங்களுக்கு படிப்பிக்கும். பின்பு அதில் நீங்கள் கற்று தேர்ந்த பின்பு உங்களை உயர்நிலை கொண்ட தேவ சித்த கணங்களாக அவற்றை வெளிப்படுத்த உங்களை சித்தனாக மாற்றி இருக்கும். அந்நிலையை எல்லாம் உள்ளுக்குள் ஒருவன் ஆட்கொண்டு கைகொள்ள வேண்டுமென்றால் பொறுமை மிக முக்கியம் என்ற நிலைதனை யாம் எடுத்துரைத்து பொறுமைதான் இன்று இத்தனை காலமாக வாழும் குருவாக இருக்கின்ற வாழை சித்தன்
பொறுமை நிலை கொண்ட அகத்தியன் உரைத்த வெறும் ஜீவ ஏட்டில் வருந்த எழுத்து வரிகள், அதுவும் அவன் கண்கூட காணா நிலைதனில் பிறருடைய கண் பார்த்து வாசித்து வந்த உரை, வாசித்தவனுடைய உரை, இவை அனைத்தும் கலந்து நின்று அவ்வுரைகளை எல்லாம் பொறுமையாக கேட்டு அவ்வழிகளில் வந்த இறை உரைகளை எல்லாம் உண்மை உரைகளாக ஏற்று அது அகத்திய உரைகளாக அகத்துக்குள் பதிய வைத்து அவ்வாகம நிறைமுறைகளை எல்லாம் அற்புதமாக நிறைவேற்றி ஆதி இறை நூலை என்று வாழும் குருவாக வாழை சித்தன் பெற்றிருக்கின்றான். அவன் மூலமாக இருக்கின்ற சீடர்கள் அவன் மனம் கனிய வைத்து பெற்று கொள்ளுங்கள். அவன் மனம் கனிய வேண்டும் அல்லது அவன் மனம் இறங்க வேண்டும். இந்நிலையின் மூலமாக ஆதி இறை நூல் அற்புதமாக பகிரப்படும் ஒரு மாந்தனுக்கு. அவ்வாறு பகிரப்படுகின்ற நிலையின் மூலமாக அச்சீடர்களும் அதனை பயன்படுத்தி யுகமாற்றத்திற்கு துணை நிற்கின்ற பொழுது, ஏனென்றால் ஆதி இறை நூலாக மாறுகின்ற ஒவ்வொருவரும் ஆலை சித்தனோடு இணைந்திருக்க போவதில்லை. சூட்சமமாக அவனோடு இணைந்திருப்பீர். ஆனால் இயல்பில் ஒவ்வொரு சீடனும் வெவ்வேறு திசைகளில் எந்த திசை என்று ஆளுகின்ற அளவிற்கு ஆதி இறைநூல் அற்புதமாக ஆட்சி செய்யும். அது ஆசி உரைகளை உரைத்து என்ற நிலைதனை நாம் இன்று அகமகிழ்வோடு எடுத்துரைக்க அனுமதி கொடுத்த சித்தனே, வாழை சித்தனே, சிவஸ்வரூப நாயகனே, சிவமைந்தனே, உம்மை அகமகிழ்வோடு வாழ்த்தி நிற்கின்றோம். எமக்கு அதிக ஆற்றலை இன்று கொடுத்திருக்கின்றாய். அற்புதமாக சிவசூட்சம நூலுக்கு பேராற்றலை கொடுத்து எம்மை அமர வைத்து அருள்நிலையாய் இன்னும் எத்தனை காலம் வேண்டுமானால் நீ உரைத்தாயே என்று அருளாற்றலை எமக்கு இன்று வழங்கிய சித்தனே, சூட்சமமாக நீர்தான் வழங்கினீர். இயல்பில் வந்து கேட்டால் உமக்கே அது தெரியாது என்ற நிலையினையும் யாம் உமக்கு உணர்த்தி, நீர்தான் இன்று இவ்வளவு வேகமாக எம்முடைய ஆசி உரைகளை வழங்குவதற்கும் உரைக்கின்ற உரையாவும் மீனாட்சியின் அருள்நிலை உரை என்பதை யாம் உரைத்து, அந்நிலையின் மூலமாக இவ்வாற்றலை மீனாட்சி எவ்வளவு வேகமானவள், அவளை வழங்கினால் எவ்வளவு வேகமாக பலனினை கொடுப்பாள் என்ற நிலைதனை உணர்த்தவே எம்முடைய இவ்வேக ஆசி என்பதையும் யாம் உங்களுக்கு உரைத்து, இவ்வாசிதனை கேட்டு எவரெல்லாம் தமக்குள் இருக்கின்ற அகங்காரத்தை வெந்து அளிக்கின்ற உயர்நிலை கொண்ட ஆசி உரையாக இதனை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் யாவரும் உள்ளுக்குள் மனம் நொந்து அவர்கள் உருக்கி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற அகங்காரம் என்ற நிலை அழிந்து சென்று ஆதி இறைநூல் அற்புதமாக அவர்களுக்குள் ஆலிபோல் பெருக்கெடுத்து நிற்கும். பெருநிலை கொண்ட சீற்றமிடுந்த யுகமாற்ற நிலை கொண்ட சிவமகா வாழை சித்தனுடைய பெரும் புண்ணிய கடல் சீற்றமாக அது மாறி இருக்கும் என்ற நிலைதனை யாம் அனைவருக்கும் எடுத்துரைத்து, அனைத்தும் உங்கள் கையில் இருக்கின்றது. எவர் கையில் இருக்கின்றதென்றால் சீடர்கள் கையில், சித்தன் கையில். சித்தன் மனமிறங்க சிவசூட்சம நூல் சீடர்களுக்குள் இறங்கியிருக்கும் என்ற நிலைதனை உரைத்து, அது இறங்க சித்தன் மனமிறங்க சீடர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைதனையும் யாம் உரைத்து, அற்புத பெரும் சபையாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலினை பெருநிலை கொண்டு கொடுக்கின்ற மனம் மகிழ்ந்து நிற்கின்ற சித்தனே, போன்ற ஓர் ஆசான் இவ்வுலகம் அதில் இருக்கின்றான் என்றால் தேடி பார்த்தோம், எத்திசையும் தேடி பார்த்தோம், ஓர் ஆசான் இல்லை. ஏனென்றால் ஆதி இறைநூல் என்பது பெருநிலை வரம். அவ்வரத்தில் இதுபோன்ற வளர் நிலை கொண்ட ஆதிகைலாய சிவசூட்சம நூலில் கூட நாங்கள் வந்து உரைத்து விட மாட்டோமா என்று பல தேவ சித்த கணங்களெல்லாம் எண்ணி ஏங்கி கொண்டிருக்கின்ற வேளைதனில் ஆதி இறை நூலின் பெருவடிவு நிலையின் ஆற்றலை எல்லாம் ஒரு மாந்தன் பெற்று நிற்கின்றான் என்றால் அவன் எத்தனை பணிவோடு இருக்க வேண்டும், அவன் எத்தனை கனிவோடு இருக்க வேண்டும். அவன் மனித நிலை கொண்டவனாக இருந்த பொழுதும் மகா சித்தன் என்று மகேஸ்வரன் தாங்கி நின்று அருள்நிலை ஆசிகளை எல்லாம் உரைக்கின்ற அற்புத வரத்தை கொடுத்திருக்கின்றோம் என்றால் தேவர்களுக்கும் கொடுக்காத வரம், தேவேந்திரனுக்கும் கொடுக்காத வரம், எனிலா கோடி யுகங்களெல்லாம் தவம் செய்த தேவ சித்தர்களுக்கும் கொடுக்காத வரத்தை எல்லாம் ஒரு அற்ப மானிடனுக்கு அற்புதமாய் கொடுத்திருக்கின்றோம் அற்புத சித்தனால் என்றால் அச்சீடர்கள் எத்தனை சரணாகதியோடு எத்தனை பொறுமையோடு இருக்க வேண்டும் என்ற நிலைதனையும் யாம் எடுத்துரைத்து, அந்நிலை பொறுமையோடு அவர்களுடைய இகலோக இல்லற நிலைதனை அற்புதமாக நடத்தி நின்று இறைசித்தனோடு இணைந்து நின்று எக்காலத்திலும் ஆதி இறைநூல் அவர்களிடம் எப்பொழுதும் நிலைத்து நிற்கின்ற அருள்நிலைதனையும் பெற்று நின்று சிவசூட்சம நூலின் பெருவடிவு நிலை பெருமகா இறைவடிவு நிலையாகவும் இறைமகா வாழை சித்தனுடைய அருள் ஆசியை பெற்ற பெருமகா நூலாக மாறி நிற்கின்ற நிலையெல்லாம் அற்புதமாய் சிவசபையில் மூலமாக நிகழ்த்தப்பட போகின்றது என்ற நிலைதனையும் யாம் எடுத்துரைத்து, எக்காலத்திலும் எந்நேரத்திலும் எம்மை எந்நூலில் அழைத்தாலும் யாம் அற்புதமாய் வந்து உமக்கு ஆசி வழங்கி நிற்போம் என்ற நிலைதனையும் யாம் உமக்கு அகமாற இவ்வேளிதனில் எடுத்துரைத்து,
அதனை ஆசியாகவும் வரமாகவும் உமக்கு வழங்கி நின்று மீனாட்சி என்பவள் எக்காலத்திலும் மதுரையை ஆட்சி செய்கின்ற மதுரை பதிகாரியாக இருந்த பொழுதும் நீர் அழைத்தால் உமக்கு துன்பம் செய்கின்றவரை பழி தீர்க்கின்ற பழிகாரியாகவும் யாம் மாறி நிற்போம், நீர் அழைத்தால் மட்டும் என்று யாம் உரைத்து. ஏனென்றால் தானாக வந்து உதவி செய்தால் அது கேட்காது செய்த உதவி என்றால் அது எவ்வித மதிப்பையும் கொடுக்காது. கேட்கின்ற பொழுது உதவி செய்ய யாம் வந்திருப்போம். அற்புதமாய் நீர் மனதில் நிலைத்தால் அற்புதமாக உமக்கு வரம் வழங்கி நிற்போம் சித்தா என்ற நிலைதனையும் யாம் உரைத்து, ஏற்கனவே சக்தி என்ற வடிவில் வரம் வழங்கி விட்டாயே தாயே, ஏன் இன்று மீனாட்சி வடிவில் எமக்கு வரம் வழங்க வேண்டுமா என்றால், இரு நிலைக்கும் சிறு வேறுபாடு உண்டு. அவ்வேறுபாடு காலம் வருகின்ற பொழுது 6 இறைநூலிலிருந்து ஏன் சக்தி வடிவங்கள் பல்வேறு தளங்களில் வெவ்வேறு நிலை கொண்ட நாமங்களில் வழங்கப்பட்ட பொழுதும் அவை வெவ்வேறு ஆற்றல்களில் இருக்கின்றன. ஆனால் அனைத்தும் இமைகாரி என்னுடைய அருளாசி கொண்ட இறை சக்தியே என்று ஏன் உரைக்கின்றார்கள் என்ற நிலையை எல்லாம் வருங்காலங்களில் ஆதி இறைநூலின் பெருவடிவ நிலைகளிலிருந்து அற்புதமாய் எடுத்துரைத்து வழி நடத்துவோம். சிவசபையில் இனி வரும் காலங்களில் தாய்மார்களாக நாங்களே நின்று அது ஆணோ பெண்ணோ இறை பெருநூல் தாங்கிய சீடர்களுக்குள் யாங்கள் அமர்ந்து அற்புதமாய் ஆசிகளும் அற்புத உரைகளும் அற்புத ஞான நிலைகளையும் எடுத்துரைத்து வழி நடத்தி நிற்போம் சித்தா. அந்நிலைக்கு அற்புதமாக ஆதி இறைநூலை பூவுலகம் எங்கும் விதைக்கின்ற ஆசானே, சிவமைந்தனே, அகத்தியனாய் நிற்கின்ற வாழை சித்தனே, அகமகிழ்ந்து உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் இவ்வேளைதனில். அதிகாலை வேளை பகலவன் எழுகின்ற வேளை. அப்பகலவன் எழும் வேளைக்கு முன்பாக இன்று களி எழுந்து கொண்டு இருக்கின்றது. அவ்வேளைக்கு முன்பாக ஆதி இறைநூலில் எம்மை எழவைத்து அருள்நிலை ஆசிகளை உமக்கு வழங்க வைத்த களியளிக்கும் சித்தனே, களிமாந்தர்களை எல்லாம் நல் கனிவு மனம் கொண்டு மாற்றுகின்ற வாழை சித்தனே, அகமாற உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.